பிள்ளை போல உங்க கையை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி விடுங்கள். அப்பா, இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது. இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்து என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்ன தூக்கிக்கோங்கப்பா சொல்லுங்க. அவர் உங்களை தூக்கி தன் தோள்களின் மேல் சுமந்து கொண்டு நீங்கள் கடக்க வேண்டிய கரடு முரடான பாதை, முட்கள் நிறைந்த வழி, அக்கினி போன்ற சூழ்நிலை, எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த பாதையா இருந்தாலும் கடந்து செல்ல அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து கூறுகிறார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நம்ம இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு காரணம் அவர் நம்மளை சுமந்து கொண்டு வந்ததுதான். நம்ம சுயபலத்தினால நடந்து வரல, அவர் நம்மளை சுமந்து கொண்டு இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறார். உங்க பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. திரும்பி பார்க்கும்போது வழியில கர்த்தருடைய பாத